மார்ச் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அமெரிக்கா ஈரானுக்குள் தன்னுடைய தரைப்படை அனுப்புமா அல்லது ஈரானினுடைய 90% எண்ணெய் கிணறுகள் அமைந்திருக்கக்கூடிய கார் தீவுகளுக்கு படைகளை அனுப்பி அவற்றை கைப்பற்றிக் கொள்ளுமா அல்லது ஹோமோஸ் நீரிணையில் காவலுக்கு இருக்கும் ஈரானினுடைய கடற்படையை துரத்தி அடிக்குமா? இதுதான் இப்போதைய பரபரப்பு கேள்விகள். அமெரிக்கா 5000 பேர் கொண்ட பாராசூட் படை ஒன்றை முதல் கட்டமாக ஈரானுக்குள் அனுப்ப இருப்பதாக நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட் உட்பட அமெரிக்காவினுடைய முன்னணி பிரபல பத்திரிகைகள் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் வாஷிங்டன் போஸ்ட் மேலும் ஒரு கூடுதல் தகவலை தெரிவித்து அதிர்ச்சியூட்டி இருக்கிறது. அதாவது, உக்ரைனில் குவித்து வைத்திருக்கும் ஆயுதங்களை எல்லாம் அமெரிக்கா மத்திய கிழக்குக்கு இடமாற்றிக் கொண்டிருப்பதாகவும் வளைகுடா நாடுகளின் அமெரிக்க படைகளின் பிரசன்னம் அதிகரித்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கிறது வாஷிங்டன் போஸ்ட். அமெரிக்கா ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நிபந்தனை என்று பட்டர் பூசுகிறது, மற்ற பக்கம் இப்படி அதிரடியாக படைகளை தயார் செய்து கொண்டிருக்கிறது. அதாவது, இலங்கை ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன ஒரு முறை சொன்னது போல, சண்டை என்றால் சண்டை, சமாதானம் என்றால் சமாதானம் என்ற துணியில் தான் ட்ரம்ப் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த யுத்தத்தை 4 முதல் 6 வாரங்களில் முடித்துவிட எதிர்பார்ப்பதாகவும், ஈரான் ஒருவேளை பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒப்பந்தம் கைச்சாத்தானால் ஈரானின் கட்டுப்பாட்டில் இருக்கும் உலக எரிபொருளின் 20% விநியோக பாதையான ஹோமூஸ் நீரிணை திறக்கப்படும் என்கிறார் ட்ரம்ப். ஆனால் இங்கே கேள்வியும் நானே பதிலும் நானே என்பது போலத்தான் ட்ரம்பின் பேச்சுவார்த்தையினுடைய லட்சணமே இருக்கிறது. ஈரான் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு நிபந்தனையும் இன்றி சரணாகதியாகி கொண்டு ட்ரம்பின் வாயால் வரக்கூடிய எல்லா நிபந்தனைகளுக்கும் கட்டுப்பட வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிறார் ட்ரம்ப். ஈரான் வீச்சுமிகு ஏவுகணை உற்பத்திகளை கைவிட வேண்டும், தற்போது இருக்கக்கூடிய அணுசக்தி திறன்கள் ஆய்வுகள் அனைத்தையும் கைவிட வேண்டும் என்றவாறு 15 நிபந்தனைகளை பாகிஸ்தான் மூலம் ஈரானுக்கு அனுப்பி வைத்திருந்தது அமெரிக்கா. பாகிஸ்தானும் துருக்கியும் எகிப்தும் தான் எப்படியாவது ஈரானையும் அமெரிக்காவையும் பேச்சுவார்த்தை மேசைக்கு இழுத்து இந்த யுத்த கோர தாண்டவத்தை நிறுத்த அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்றனர். ஆனால் ஈரானோ இந்த 3 தரப்பையும் கொஞ்சம் தள்ளி நின்றே பார்க்கிறது. பாகிஸ்தான் எல்லோரையும் விட கொஞ்சம் உரிமை எடுத்திருக்க காரணமும் இருக்கிறது. பாகிஸ்தான் ஈரானோடு எல்லையை பகிர்ந்து பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாடு. ஈரானால் நிறைய பொருளாதார பலாபலன்களை பெறக்கூடிய நாடு என்றும் சொல்லலாம். ஈரானில் ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலைமை வந்தால் அது தன்னையும் நிச்சயமாக பாதிக்கும் என்று பாகிஸ்தான் ஆணித்தரமாக நம்புவதால் தான் இராப்பகல் பாராது சமாதான குல்லா ஒன்றை போட்டுக்கொண்டு ஓடி திரிந்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தான். இதேவேளை பாகிஸ்தான் மூலம் அமெரிக்காவினுடைய நிபந்தனைகள் தமக்கு உத்தியோகபூர்வமாக கிடைத்ததாகவும் தாம் அவற்றை நிராகரித்திருப்பதாகவும் சொன்ன ஈரான் தம் மீது நடத்தும் தாக்குதல்கள் மற்றும் கொலைகள் உட்பட அனைத்தையும் நிறுத்த வேண்டும் என்றும், இதுவரை ஏற்பட்ட இழப்புகளுக்கு நட்டையீடு தர வேண்டும் என்றும், போர் மீண்டும் நிகழாது என்பதை உறுதி செய்யும் உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும் என்றும் பதிலுக்கு 5 நிபந்தனைகளை விதித்திருந்தது. ஹோமோஸ் நீரிணையில் ஈரானின் ஆளுகை என்றைக்குமே இருக்கும் என்பது ஈரானினுடைய அட்டகாசமான இன்னும் ஒரு நிபந்தனை. ஈரான் தம் நிபந்தனைகளை முறையாக அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்திருப்பதாக ஈரானிய தேசிய ஊடகமான தஸ்னீம் ஏஜென்சி தெரிவித்திருக்கிறது. அதேவேளை ட்ரம்ப் பாணியில் மற்றொரு செய்தியையும் வெளியிட்டிருந்தது தஸ்னீம் ஏஜென்சி. அதாவது, தப்பித்தவறி அமெரிக்க தரைப்படையின் ஊடுருவல் நாட்டுக்குள்ளோ அல்லது கார்க் தீவுகளிலோ நிகழுமானால், அல்லது அமெரிக்காவால் ஏதாவது ஒரு அனர்த்தம் எந்த வழியிலேனும் ஏற்பட்டால் அவற்றை சமாளிக்க 1 மில்லியனுக்கும் அதிகமான இராணுவம் எந்த நேரத்திலும் களத்தில் இறங்க தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தது தஸ்னீம் ஏஜென்சி. ஒரு கையில் விஷ குப்பியுடனும் மறு கையில் சமாதான புறாவுடனும் தான் ஈரானும் இறங்கி இருக்கிறது என்பதுதான் இங்கே கவனிக்கத்தக்க விஷயம். அமெரிக்கா ஆரம்பத்தில் ஈரானை தவறுதலாக எடை போட்டு விட்டது. இஸ்ரேல் பிரதமரும் மொசாடும் தான் அமெரிக்காவை யுத்தத்துக்குள் தள்ளினார்கள். ஒரு வாரத்தில் எல்லாம் முடிந்துவிடும், ஆட்சியாளர்களோடு முரண்பட்டு நிற்கும் பொதுமக்கள் வீதிக்கு வந்து மிச்சத்தை பார்த்துக் கொள்வார்கள் என்றுதான் இந்த யுத்தம் தொடுக்கப்பட்டது. ஆனால் கடைசியில் கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் என்றது போல ஆனது. ஈரான் ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகளை சந்தித்திருந்தாலும் கூட பிராந்தியத்தில் இருந்த அமெரிக்க இராணுவ தளங்களை எல்லாம் நிர்மூலமாக்கியது. 15 வருடங்கள் பழமையான ஏவுகணைகள் முதல் தன்னுடைய நவீன ஏவுகணைகள் வரை அனைத்தையும் பரிசீலிக்கும் ஒரு களப்பட்டறையாக ஈரானுக்கு இஸ்ரேலும் வளைகுடா நாடுகளினுடைய அமெரிக்க தளங்களும் எரிசக்தி மையங்களும் அமைந்தன. இஸ்ரேல் எந்த ஒரு மனித உரிமை அமைப்புகளினுடைய கோரிக்கையும் கூட கவனத்தில் கொள்ளாமல் எப்படியெல்லாம் காசாவில் தாக்குதல் நடத்தப்பட்டதோ அதே போல தடை செய்யப்பட்ட கிளஸ்டர் வகை குண்டுகளை எல்லாம் இஸ்ரேல் மீது போட்டது. இஸ்ரேலினுடைய டிமோனா
அணு உலை மையம் இருக்கும் இடங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இருக்கும் ஹைஃபா நகரம், மத்திய டெல் அவீவ், ஜெருசலம் போன்ற பல நகரங்கள் நேற்றும் தாக்குதலுக்குள்ளாகி இருந்தன. மொத்தத்தில் யுத்தம் ஒரு ரப்பர் போல இழுவையாக போய்கொண்டே இருக்கிறது. நிறுத்தப்படுவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. இந்த நிலையில்தான் சமாதான தூதுகள் பற்றி ஒரு சிறு வெளிச்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அதுவும் மங்கலாகவே தெரிகிறது. ஈரான் தனக்குரிய கௌரவத்தை கேட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதற்கு முன்னரும் கூட 2 தடவைகள் சமாதான பேச்சுவார்த்தையில் இருந்த போதே தாக்கப்பட்டதால் பேச்சுவார்த்தைகள் மீது முழு நம்பிக்கையும் இழந்திருக்கிறது ஈரான். இதெல்லாம் இப்படி இருக்க இந்த யுத்தம் ஈரானுக்கு வளைகுடா நாடுகளின் மத்தியில் ஒரு தாதா அந்தஸ்தையை ஏற்படுத்தி இருக்கிறது. சவுதி அரேபியா ஈரானை இப்படியே விட்டுவிட்டு போக வேண்டாம் என்று அமெரிக்காவை கேட்டுக்கொண்டதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருந்தது. ஆனால் முக்கியமாக இதை சவுதி மறுத்திருந்தது. நீங்கள் ஏன் வளைகுடா நாடுகளை அடித்தீர்கள் என்ற ஊடகவியலாளரின் கேள்விக்கு பதிலளித்த ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அகார்சி அவர் சொல்கிறார், தொடர்ச்சியாக தாம் அமெரிக்காவுக்கு தம் இராணுவ தளங்களை வழங்குவதில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்படி பொய் சொல்லிவிட்டு வழங்கினார்கள். இதனால் அவர்களை தாக்க வேண்டியதானது என்று எந்தவித தடுமாற்றமும் இல்லாமல் சொன்னார் வெளிவிவகார அமைச்சர். இதேவேளை வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்காவினுடைய செல்வாக்கு காலாவதியாகிவிட்டது என்றும், நாம் உங்களது நாடுகளில் இருந்த இராணுவ நிலைகளை தாக்கிய போது அமெரிக்கா உதவிக்கு வராமல் ஒளிந்து கொண்டு விட்டது என்றும் சொல்லி இருக்கக்கூடிய ஈரான் வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பை அமெரிக்காவை தவிர்த்து நாம் எல்லோரும் சேர்ந்து பொறுப்பேற்போம் என்றும் சொல்லி இருக்கிறது. இதேவேளை நெத்தன்யாகுவுக்கும் டிரம்புக்கும் இடையில் அடிக்கடி உரசல்கள் ஏற்படுவதாகவும், முழு நேர போர் பிரியரான நெத்தன்யாகுவால் ட்ரம்ப் சங்கடத்துக்குள்ளாகி இருப்பதாகவும் சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. அதாவது மீண்டும் ஒரு மக்கள் கிளர்ச்சியை உருவாக்கி ஈரானின் அரசை நிலைகுலைய வைக்கும் திட்டத்தை நெத்தன்யாகு முன்வைத்ததாகவும், அது இப்போதைய நிலையில் அத்தனை சாத்தியமில்லாத விடயம் என்று ட்ரம்ப் மறுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை நேற்று அமெரிக்காவின் பெருமை என்று அழைக்கப்படும் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் மீது ஈரானினுடைய புரட்சிகர காவல் படை தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்திருந்தது. ஆனால் அமெரிக்கா அத்தகைய தாக்குதல்களை தாம் முறியடித்ததாக சொன்னது. USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலானது உலகத்தில் மிக பெரும் விமானம் தாங்கி கப்பல். அணுசக்தியால் இயங்கக்கூடிய வல்லமை பெற்ற அந்த கப்பல் சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளை பிரமிப்புடன் பார்க்கும் ஒரு கப்பல் என்று சொல்லலாம். அதனுடைய நீளம் 1100 அடிகள், அதாவது 335 மீட்டர். 90க்கும் மேற்பட்ட விமானங்களை கொண்டு செல்லக்கூடிய வசதி உண்டு. ஒரு முறை எரிபொருள் நிரப்பினால் 25 ஆண்டுகள் வரை இயங்கும் என்று கூட சொல்லுகிறார்கள். 30 கடல் மைல் வேகத்தில் பயணிக்கக்கூடிய அதே வேளை 1,00,000 டன் எடையை தாங்கக்கூடிய மிதக்கும் விமான நிலையம் போன்றது அது. கப்பலை சுற்றி ஏவுகணைகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. காரணம், யாராவது கப்பல் மீது தாக்குதல் நடத்தினால் அயன் டோம் போல இந்த ஏவுகணைகள் திருப்பி தாக்கும் வல்லமை படைத்தவை. இந்த கப்பல் மீது ஈரான் ஒரு முழு அளவிலான தாக்குதலை நடத்த சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் அது சாத்தியமாகவில்லை. ஈரானின் தாக்குதல்களை லாவகமாக சமாளித்து அடிக்கடி தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றிக்கொள்கிறது ஆப்ரஹாம் லிங்கன். இப்போதும் அதே நிலைமைதான். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பின்வாங்கி இருக்கிறது ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல். இலங்கை கடற்பரப்பில் அமெரிக்காவால் மூழ்கடிக்கப்பட்ட ஈரானின் ஐரிஷ் டெனா கப்பலுக்கு பழிவாங்கும் விதத்தில் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு குறிவைத்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஆப்ரஹாம் லிங்கன் மீது தாக்குவது என்பது வெள்ளை மாளிகை மீது தாக்குவது போல உண்டு. ஈரான் தாக்குமா? அப்படி தாக்கினால் அமெரிக்கா சும்மா இருக்குமா என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. இதேவேளை ஈரான் சமூக ஊடகங்களில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒன் வெஞ்சன்ஸ் ஃபார் ஆல், அனைவருக்காக ஒரு பழிவாங்கல் என்ற AI வீடியோ பலத்தோரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. அமெரிக்க பழங்குடி சிறுவன் ஒருவன் ஜப்பான், வியட்நாம், பலஸ்தீனம், எபஸ்டீன் தீவு மற்றும் ஈரான் நாடுகளினுடைய சிறுவர் சிறுமிகள் எல்லாம் வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே ட்ரம்ப் நிர்வாகத்தால் கொல்லப்பட்ட ஈரானினுடைய புரட்சிகர காவல் படையின் தலைவர் காசிம் சுலைமானியும் வானத்தை பார்த்தபடி இருக்கிறார். அண்மையில் கொல்லப்பட்ட ஈரானினுடைய தலைவர் ஆயத்துல்லா ஹமேனியும் வானத்தை அவதானித்தபடி இருக்கிறார். அப்போது ஒரு ஏவுகணை சடுதியாக வான் மீது ஏவப்படுகிறது. அது அப்படியே அமெரிக்காவின் பக்கம் திரும்புகிறது. இந்த வீடியோ மூலம் அமெரிக்காவுக்கு அழிவுதான் என்று சொல்ல வருகிறது ஈரான். இதில் சம்பந்தப்பட்டபடி வானை பார்க்கும் அனைவருமே அமெரிக்காவால் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டவர்கள். இவர்கள் அனைவருக்குமாகத்தான்
இந்த பழிவாங்கல் என்று கலைநயத்துடன் சொல்ல வருகிறது அந்த வீடியோ. சரி, அப்படி என்றால் பேச்சுவார்த்தை நடக்கப் போவதாக சொல்லப்படுகிறது. ட்ரம்ப் நிபந்தனைகளை விதிப்பதாக சொல்கிறார். இதையெல்லாம் பார்த்தால் எந்த ஒரு அமைதிக்கும் இடமில்லையே என்று கூட நீங்கள் நினைக்கலாம். அதற்கு ட்ரம்பிடம் சிக்கிய உலகம் படாத பாடு பட்டுக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கும். தான் ஈரானியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் ஈரானின் அதி உச்ச தலைவராக தன்னை நியமிக்கவா என்று கேட்டதாகவும் தான் ஐயோ வேண்டாம் என்று மறுத்துவிட்டதாகவும் அளந்து தள்ளுகிறார் ட்ரம்ப். இப்போதைய சூழலில் ட்ரம்புக்கு போட்டியாக எந்த ஒரு காமெடி நடிகரும் இல்லாத ஒரு குறையே ஹாலிவுட்டில் ஏற்பட்டிருக்கிறது. ஏஐக்கும் கூட கடும் போட்டியாகவே இருக்கிறார். சில நேரம் இப்படி இவர் பேசியிருக்க மாட்டார், அது ஒரு ஏஐ வீடியோவாக இருக்கும் என்று நினைத்தால் உண்மையாக அவர் பேசியிருக்கிறார். நேற்றைய கேபினட் சந்திப்பின் போது ட்ரம்ப் நடந்து கொண்ட விதம் படு கோமாளித்தனமாகவும் இருந்தது. ஹோமூஸ் நீரிணையை திறக்குமாறு சத்தம் போட்டு பேச்சுவார்த்தைக்கு போவதாக சொல்லும் ட்ரம்ப் தனக்கு ஹோமூஸால் ஒரு பிரயோசனமும் இல்லை என்றும் தம்மிடம் போதிய அளவு எண்ணெய் கைவசம் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். ஹோமூஸை திறக்க நேட்டோ உதவவில்லை என்று சொன்ன ட்ரம்ப், நேட்டோ என்பது உருப்படி இல்லாத ஒரு அமைப்பு, அதன் உதவி எதுவுமே தனக்கு தேவையில்லை என்று சொன்னார். அமெரிக்காவுடன் ஒப்பிடுகையில் பிரிட்டன் பொம்மை விமானங்களை வைத்திருக்கிறது என்று கட்டாசினார். ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளும் பேச்சுகளும் ஒரு ஜனாதிபதிக்குரிய, அதுவும் சகல அதிகாரமும் பொருந்திய ஒரு ஜனாதிபதிக்குரிய தரத்தில் இல்லை என்பதையே அவருடைய நடத்தை கோலங்கள் பறைசாற்றுகின்றன. யாராலும் கணிக்க முடியாத, எந்தவித நம்பிக்கையும் கொள்ள முடியாத ஒரு நபராக இருக்கிறார் ட்ரம்ப். ஈரான் போன்ற மனநிலை சரியில்லாத தேசத்தில் எப்படி அணு ஆயுதம் இருக்க முடியும் என்று கேட்கிறார் ட்ரம்ப். கண்ணாடி முன் நின்று ட்ரம்ப் இந்த கேள்வியை கேட்டால் வடிவேலுவினுடைய அந்த குரங்கு பொம்மை என்ன விலை நகைச்சுவை மாதிரி அது இருக்கும். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதிய ஒருவர் என்றால், அல்லது இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள். எமது வாட்ஸ்அப் சேனலினூடாகவும் இணைந்து கொண்டால் எமது ஒவ்வொரு வீடியோவையும் தவற விடாமல் பார்க்கலாம். நன்றி.